வாசிங்க. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிப்போம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்கள் சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நான் உங்களை பலுக பண்ணி பலவான்களாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஒருத்தருக்கும் சந்தோஷம் இல்லை. நல்ல சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். நீங்க இப்படியே இருக்க போறது இல்லை. இப்படியே இருக்கணுங்கிறவங்க அல்லையே சொல்லுங்க பாப்போம். அப்படியா? சோதரம். பலுகணும் அப்படிங்கிறவங்க அல்லையே சொல்லுங்க. என்ன கோவிந்தன் பிரதர் அப்ப நான் பார்த்தது வந்து அப்படியே இருக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் நம்மை பலுக பண்ணுகிற ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். பலுக பண்ணி நம்மை பலவான்களாய் மாற்றுகிறவர். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நினைப்போம், அப்படிதானே? கை கால்லாம் வலிக்கும் போது, ஐயோ கால்லாம் வலிக்குதே, கையெல்லாம் வலிக்குதே, என்ன கொஞ்சம் பலன் இருந்தால் நல்லா இருக்குமே, நல்ல பலவான்களாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? யோசிப்போம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷ ஆரம்ப நாட்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை பலுக பண்ணி உங்களை பலவான்களாய் மாற்றுவேன். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக? சத்துருக்களுக்கு முன்பாக. சத்துருக்களை பார்க்கிலும், சத்துருக்களை விட, அல்லேலூயா, மற்ற ஜனங்களை விட தேவ ஜனங்களை, கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற, அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சாதாரணமாய் வைக்கிற தேவன் அல்ல. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலுக பண்ணுகிற ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். பலுக பண்ணி நம்மை பலவான்களாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பலுக பண்ணினார். ஆமென். தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்யல? எந்த இடத்துலையும் குன்றி போக விடல. அல்லேலூயா, பலவீனப்பட விடல. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை எல்லாவற்றிலும் ஆண்டவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. நான் இறங்கி வரும்போது, கீழே இறங்கி வரும்போது பாஸ்டர் இந்த பாட்டை பாடினாங்க. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, மறுநாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அல்லேலூயா தம்முடைய ஜனத்தை எல்லாவற்றிலும் விசேஷப்படுத்தினவர், வித்தியாசப்படுத்தினவர். ஆமென். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை வைத்திருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியே வைக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நீங்க பலுகணும். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க பலுகி பெருகி, நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க? நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் நோவாவின் நாட்களிலே ஆண்டவர் அவர்களை கொண்டு சந்ததி பெருக ஆரம்பித்தது. ஆமென், ஸ்தோத்திரம். பலுக ஆரம்பித்தார்கள், பெருக ஆரம்பித்தார்கள். கொஞ்ச ஜனமாய் அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள். சங்கீதத்தில் கூட நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க வாசித்து பாருங்க, சங்கீதம் அதே 115 12 வாசிங்க. 12. அக்காலத்திலே கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அன்றைக்கு போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி, தம்முடைய ஜனத்தை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவர் கடிந்து கொண்டாராம். ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க. நான் அபிஷேகம் பண்ணினேன், ஜனத்தை தொடாமலும் என் தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று என்ன செய்தாராம்? ஆண்டவர் கட்டளையிட்டாராம். அதே போல ஸ்தோத்திரம் 43 வாசிங்க. அவர் தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி
பாருங்க அல்லேலூயா 38 வாசிங்க. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்டு போன போது என்ன செய்தார்கள்? மகிழ்ந்தார்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொற்ப ஜனங்களா இருந்தார்கள். சொற்ப ஜனங்களா தான் அல்லேலூயா எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. அப்படி வரும்போது ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனங்களை அல்லேலூயா பலுகி பெருகி யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அதுல இருந்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுக ஆரம்பித்தார்கள், பெருக ஆரம்பித்தார்கள். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி என்ன செய்தாங்க? பலத்திருந்தார்கள். அல்லேலூயா. சோதர இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பழுக பண்ணி அல்லேலூயா குறுகி போகாமல் இவர்கள் பலுகி அல்லேலூயா ஏராளமானவர்களாய் மாறினார்களாம். அப்படி மாறும்போது அல்லேலூயா சோதர சத்துருக்கள் இவர்களை பார்த்து என்ன செய்றாங்க? பொறாமைப்படுகிற அளவுக்கு இவர்கள் அல்லேலூயா இவ்வளவு பலத்து போகிறார்கள், இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறார்களே என்று சொல்லி சத்துருக்கள் பொறாமப்படுகிற அளவுக்கு இந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்னா பலுக பண்ணினார். அல்லேலூயா. சோதர நீங்க அல்லேலூயா 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் ஆமென் வாசிங்க. அவர் தம்முடைய ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மில ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறாங்க. அவர்களை பெருகாதபடிக்கு, அவங்க வளர விடாதபடிக்கு ஒரு உபாய தந்திரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா அன்றைக்கு உள்ள ராஜாக்கள் என்ன செய்றாங்க? யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் எழும்பி அதில் இந்த ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகிறார்கள், பெருகிறார்கள், ஏராளமானவர்களாய் ஆகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அல்லேலூயா எல்லாவற்றிலும் சிறந்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த ஜனங்கள் மேல அவன் என்ன செய்றான்? அல்லேலூயா ஸ்தோத்திர பொறாமையோடு கூட இந்த ஜனங்களை எப்படியாகிலும் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா சில அல்லேலூயா காரியங்களை அவன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது என்ன செய்றாங்க? இவங்களை ஏராளமானவர்களாய் போகாதபடிக்கு, பலத்து போகாதபடிக்கு, இவர்கள் பெருகாதபடிக்கு என்ன செய்யணும்? இவர்களை அடிமைப்படுத்தணும். இவர்களை என்ன செய்யணும்? அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். பலுக விடாதபடிக்கு ஒடுக்க ஆரம்பித்தார்கள், வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சுமை சுமக்கிற வேலையினால் கடினமாய் நடத்த ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அல்லேலூயா எந்த அளவுக்கு அடிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். பாருங்க நீங்க அதுல வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம் எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு சுமை சுமக்க முடியுமோ, எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ. அல்லேலூயா இவர்கள் எழும்பக்கூடாது, இவர்கள் வளரக்கூடாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, இவர்கள் பெருகக்கூடாது என்று சொல்லி அல்லேலூயா சத்துருக்கள் விரோதிகள் அல்லேலூயா சோதரம் அன்றைக்கு உள்ள ராஜாக்கள்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சில காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? பலுகி பெருகினார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல அல்லேலூயா நீங்க ஒருவேளை வேலை ஸ்தலத்துல நெருக்கப்படலாம், குடும்பத்துல நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், பலர் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், பலர் உங்களை துக்கப்படுத்தி அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி அல்லேலூயா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பலவித சோர்வோடு, பலவித போராட்டத்தோடு, பலவித இக்கட்டான சூழ்நிலையோடு கூட இந்த காலைவேளை நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா எந்த சத்துருக்கள் ஒடுக்கினார்களோ, யாருக்கு முன்னாடி நீ வெட்கப்பட்டாயோ, யாருக்கு முன்னாடி நீ தலைகுனிந்தாயோ, யார் உன்னை அல்லேலூயா வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன் வளர்ச்சியை தடுக்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நீ நல்லா இருக்காதபடிக்கு தடை பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே அல்லேலூயா உங்களை பழுக பண்ணுவார். ஆமென். நல்ல கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது இந்த இடத்துல இருந்து, பலிபீடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை யார் பேசினாலும் அந்த வார்த்தையை நீங்க ஆமோதிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்கு நீங்க ஆமென் சொல்லும் போதுதான் அப்படியே ஆகும்.
இல்லை நீங்க மூணு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை ஒன்று உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. எப்படி நீங்க வந்தீங்களோ அப்படியே தான் போவீங்க. அதனாலதான் சபைக்குள்ள வரும்போது உற்சாகமா இருக்கணும். உற்சாகத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். உற்சாகம் இழக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. சில பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும்போதுதான் உற்சாகத்தின் ஆவியை நம்ம இழந்துருவோம். தாவீது அப்படிதான் சொல்றான், அப்படிதானா? 56ஆம் சங்கீதத்துல அல்லேலூயா சொல்லுகிறார், உற்சாகத்தின் ஆவியனை தாங்கும்படி செய்யுங்கப்பா. அவனுக்கு ஒரு நாள் நல்ல உற்சாகம் இருந்தது. எதனால? அல்லேலூயா. உற்சாகம் ஆவியெல்லாம் இழந்துட்டான் தெரியுமா? சுத்த இருதயத்தை இழந்துட்டான் தெரியுமா? அபிஷேகத்தை இழந்துட்டான் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை அல்லேலூயா சோதனை வரும்போது நல்ல கம்பீரமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில இருந்த தடை ஏன் தெரியுமா? சில பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம் அவனுக்குள்ள இருந்து அந்த பாவத்தை அவன் செய்தபடியினால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் இழந்து அல்லேலூயா வெறுமையாய் நின்றபடியினால தான் அவனுக்குள்ள உற்சாகம் இல்லாமல் இருந்தது. தேவ பிள்ளையே, இந்த வாரம் முழுவதும் நீ நல்லா ஜெபித்திருப்பானா? நீ தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்திருப்பானா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது உன் இருதயம் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். உன் இருதயம் சந்தோஷத்தினால பொங்கி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழியும் சொல்லி தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா சோதரி. அதனால தேவ பிள்ளையே, சபைக்குள்ள வரும்போது சந்தோஷத்தோடு இந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்யும். இந்த வார்த்தை ஒன்று வெறுமையாய் திரும்புவதில்லை. ஆமென் அல்லேலூயா சோதரி. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் அல்லேலூயா உங்க அல்லேலூயா அடிமைத்தனத்தை, உங்களுடைய அல்லேலூயா வேதனைகளை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நீ என்ன வேதனையோடு வந்திருக்கிறாய்? நீ என்ன பயத்தோடு வந்திருக்கிறாய்? யார் நிமித்தம் நீ நெருக்கப்பட்டு வந்திருக்கிறாய்? யார் உன்னை துக்கப்படுத்தினார்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென். அவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அல்லேலூயா நீ பலுகும்படி செய்வார். சத்துரு பயப்படுகிற அளவுக்கு சத்துரு உன்னை பார்த்து பயப்படுவான். ஐயோ, இவர்கள் ஏராளமாய் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறார்களே, நல்ல அல்லேலூயா ஆராதனைக்கு சென்றவருடைய முகங்கள், உங்க முகம்லாம் ஆராதனைக்கு வர வர உங்க முகம் பிரகாசிக்கும். ஆமென். உங்க முகம் உங்களுக்கு தெரியுதா? கல்ல கண்ணாடில பாத்தீங்களா? உங்க முகத்தை பாத்தீங்களா? பார்க்கலையா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? ஸ்தோத்திரம். உங்க முகம் உலகத்தானுடைய முகத்துக்கும் உங்க முகத்துக்கு அநேக வித்தியாசம் இருக்குங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முகத்துல அல்லேலூயா தேவ பிரசன்னம் இருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபிக்காத முகத்துல பிரசன்னமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கு முகம், உங்க முகமே உங்களை காட்டி கொடுத்துரும். தெரியுமா உங்களுக்கு? அகத்தின் அழகு முகத்துல என்ன செய்யும்? இந்த அகத்துக்குள்ள தேவ அல்லேலூயா சோதரம் தேவ பலன் இருந்தாதான் உங்க முகத்துல என்ன செய்யும்? ஒரு முகத்துல ஒரு கம்பீரிப்பு உண்டாகும், முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சோதர இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க நினைத்தார்கள். ஆனால் இவர்களோ பலுகி பெருகி என்ன செஞ்சாங்க? அல்லேலூயா பலத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிதானா சோதர? அதே போல அல்லேலூயா எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். பாருங்க, ஆதியாகமம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆதியாகமத்துல வாசிக்கிறோம் 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அல்லேலூயா. அதுல ஈசாக்கு அல்லேலூயா விதை விதைத்தான். அந்த தேசத்துல அவனுக்கு 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்தாராம். அப்படிதானே? வாசிங்க பாப்பா. ஸ்தோத்திரம். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு என்ன செஞ்சானா? பலன் அடைந்தான். அல்லேலூயா சோதரம். பலன் அடையும் பலனை கொடுக்க கொடுக்க அவன் என்ன செஞ்சான்? ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருந்தான். இத பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்க? சத்துருக்கள் பார்த்தாங்க. பார்க்கும்போது இந்த ஈசாக்கு மேல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பொறாமை கொண்டு, அவனுக்கு ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் எல்லாம் திரளான பணிவிடைக்காரர்களா இருந்தாங்களாம். இத பார்த்த உடனே இந்த பெலிஸ்தியர்களுக்கு என்ன வந்துருச்சு? இந்த ஈசாக்கு மேல பொறாமை வந்துருச்சு. அல்லேலூயா தேவ பிள்ளையே, ஒரு நாளும் மனுஷன் நீ ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறத விரும்பவே மாட்டான். அதான் பாஸ்டர் பாஸ் ஜெபத்துல சொன்னாங்க, நேத்து சொன்னாங்க. சோதரம், நீங்க நல்லா இருக்கணும்னு யாருமே என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான். அப்படிதானா சோதரன்? டாக்டர் பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சுட்டு என்ன நினைப்பானா?
நிறைய பேஷண்டா வரணும், வயிறு வலி, கால் வலி, கண்ணு வலி, மூக்கு வலி, ஏதாவது ஒரு வலின்னு என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பானா, நோயாளியா வரணும் அப்படின்னு சொல்லி. அதே போல அல்லேலூயா சோதர வேற என்ன சொன்னாங்க, தண்டல்காரன் நினைப்பானா, அல்லேலூயா தண்டல்காரன் என்ன நினைப்பான், அவன் ஒரு கிறிஸ்தவனா இருந்து கிறிஸ்தவன் தண்டல் பண்ற ஆட்கள் இருக்காங்க. அல்ல அவன் ஜோம் பண்ணுவான். நிறைய பேர் என்ன செய்யணும், அல்லேலூயா லாட்டரி அடிச்சு என்கிட்ட நித்தம் வந்து என்ன செய்யணும், தண்டல் என்ன செய்யணும் கேட்கணும்பா. அல்லேலூயா நிறைய தண்டல்லாம் விடணும், நிறைய தண்டல் விட்டு நிறைய பேரை ஒடுக்கி எப்படியாவது வட்டிய முதலே வாங்கி என்ன செஞ்சிடணும், அவங்கள நசிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைப்பானா. அதே போல ஒரு வெட்டியா நினைப்பானா, எப்ப உளம் ஒரு நாள் இங்கதான் என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, ஒண்ணுமே உளையா, ஒண்ணுமே உள்ளலையா அப்படிங்கிற அடப்பாவி. அப்ப இப்படிதான் அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். அல்லேலூயா சோ எப்ப சாவான் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். பைபிள்லயும் அவன் எப்ப சாவான், அவன் பேர் எப்ப அழியும் அப்படின்னு சொல்லிதான் மனிதர்கள் காத்திருப்பாங்களாம். ஆனா சபையும் ஊழியர் மட்டும்தான் ஊழியக்காரங்களுடைய விசேஷத்தை குறித்து சொன்னாங்க. ஊழியக்காரங்க மட்டும்தான் ஆண்டவரே ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவரே பலவீனம் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா, அல்லேலூயா ஜனம் தரித்திரப்படக்கூடாது ஆண்டவரே. நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம், எங்க ஜனம் சரித்திரப்படக்கூடாது, எங்க ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்க ஜனங்களுடைய வாழ்க்கையில நல்ல விடுதலை இருக்கணும், எங்க வாழ்க்கை எங்க ஜனத்துடைய வாழ்க்கையில சுகம் இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல, எல்லாரும் மனம் திரும்பி தேவனுடைய அன்புக்குள்ள வருவதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இன்றைக்கு ஊழியக்காரர்களாக எங்களுடைய விருப்பமும் இந்த பட்டணத்துல பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல, வியாதிகள்ல, அல்லேலூயா பலவித போராட்டங்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம், கடன் பிரச்சனையில அல்லேலூயா தற்கொலை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனை ஜனமுடைய கண்களுக்கு முன்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணுமே, இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை அல்லேலூயா பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் பாருங்க, அந்த ஈசாக்கு விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு பலன் அடைய பெலிஸ்தர்கள்லாம் அவன் மேல பொறாமை கொண்டு என்ன செஞ்சாங்களாம், அவனுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருதோ, எதனால அவன் பெருகிறானோ, எதனால அவன் பலக்கிறானோ, அல்லேலூயா எதுல அவன் ஆசீர்வாதத்துல பெருகிறானோ அதை தூர்த்து போட என்ன செய்யறான், வகை தேடுகிறான். அப்படிதானா? வகை தேடி என்ன செய்யறாங்க, முதலாவது ஒரு துறவை நோன்றான். அல்லேலூயா அந்த துறவு வந்து என்ன செய்யறாங்க, அந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி அல்லேலூயா அதை என்ன செய்ய துறவை மூடி போடுறாங்க, மண்ணினால் நிரப்பி போட்டாங்க. இவன் வெட்டி வச்சிருக்கிறான், ஆழப்படுத்தி வச்சிருக்கிறான் கிணற, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். ஆனா அந்த கஷ்டத்தை என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்ய அழிக்க பாக்குறாங்க. இன்னைக்கு உன் கஷ்டத்தை அழிக்க பார்க்கிறவர் அநேகர் உண்டு, உன் பிரயாசத்தை அழிக்க பார்க்கிறவர் அநேகர் உண்டு, உன் தொழிலுக்கு விரோதமாய் போட்டி பொறாமையோடு பார்க்கிறவர் அநேகர் உண்டு. உன் குடும்பம் அல்லேலூயா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து உனக்கு விரோதமாய் பொறாமையோடு பார்த்து கொண்டிருக்கிற அநேக கண்கள் உண்டு தேவ பிள்ளையே. அந்த கண்களுக்கெல்லாம் உன்னை விலக்கி பாதுகாக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அல்ல ஏசைக்கு அல்ல சித்துனா 2 கிணறையும் தூத்து போடுறாங்க. அவன் வெட்ட இவங்க தூத்து போட்டுட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, நீ எங்களை விட்டு என்ன செஞ்சிரு, போயிரு, எங்க தேசத்துக்கு, நீ எங்க தேசத்துக்குள்ள வந்து எங்களை பார்க்க நீ எப்படி இருக்கிற, நீ பலத்தானாய். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளைய, நீ எந்த தேசத்துக்குள்ள போனாலும், எந்த இடத்துக்குள்ள போனாலும், எந்த வீட்டுக்குள்ள போனாலும் தேவ பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதரன் ஒரு ஊழியர் சொன்ன காரியம், ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஒரு பட்டணத்துக்கு ஆண்டவர் போக சொன்னாராம். போன போது அந்த ஊழியக்காரன் அந்த பட்டணத்துக்கு போய் ஒரு ஜெபம் நடத்துவதற்கு ஒரு வீடு தேடினாராம். தேடும் போது அந்த ஊர்ல ஒரு பழைய வீடு ஒண்ணு கிடந்துச்சான், பால் அடைஞ்சு போய் கிடந்துச்சான். அந்த வீட்டை போய் கேட்டாராம். அப்போ அங்க இருக்கிற ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம், ஐயா அந்த வீட்டுக்குள்ள போகாதீங்க, அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு. என்ன இருக்கு? பேய் இருக்கு. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, எல்லாரும் பயப்படுறது, வீட்டு பக்கமே நாங்க போக மாட்டோம், அதனால நீங்க என்ன செய்ய அந்த வீட்டை
அல்லேலூயா, நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பேய் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பேய் டெய்லி வந்து காசை போட்டு போட்டு போகும். என்ன போட்டு போகும்? மேல உட்கார்ந்து காசு போடுமா. அப்பந்தான் பாஸ்டருக்கு நல்லது. காசு போடுற ஒரு பிசாசு இருக்குதுன்னா அல்லேலூயா, பாஸ்டருக்கு எவ்வளவு நல்லது, அப்படிதானே? அல்லேலூயா. அப்ப அந்த வீடு தான் எனக்கு வேணும்னு வந்து வீட்டை எடுத்தாரு. ஏன்னா காலையில எந்திரிச்சோன்னா காசு போட்டுச்சுன்னா எடுத்து என்ன செஞ்சிடலாம்? பால் வாங்கி டீ போட்டுடலாம். அல்லேலூயா. எவ்வளவு காசு போடுமோ தெரியாது. அல்லேலூயா. ஆனா இப்படி ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த ஊழியர் அந்த இடத்துல போய் ஜெபித்த போது அது காசும் போடல, ஒண்ணும் போடல, யாரையும் பயமுறுத்தவும் செய்யல. ஏன்னா அல்லேலூயா, அவரோடு கூட இருக்கிற தேவன் உயிருள்ளவர். அல்லேலூயா. அதனால அல்லேலூயா, மனுஷனுடைய பயங்கள் எல்லாம் பயந்தாலும் தேவ பிள்ளைகள் போகிற இடங்கள் எல்லாம் அல்லேலூயா, பேயும் வராது, பிசாசும் வராது. ஆமென். உங்களை பார்த்து பேயெல்லாம் பயப்படுமே தவிர உங்களை பயமுறுத்தவே. ஆமா, நீங்க தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா சரியான ஜெபம் இல்லாததுனால, ஆவிக்குரிய பலன் இல்லாததுனால அல்லேலூயா என்ன செய்றாங்கன்னா, கருப்பா இருக்கு, சோப்பா இருக்கு, மஞ்சையா இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, அல்லேலூயா இப்படிலாம் நம்ம பயந்துகிட்டே இருக்கோம். ஆண்டவர் நம்ம பயத்தின் ஆவி அல்ல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆவி இருக்கு? நீங்க சொல்றதே எங்களுக்கு தெரியுது இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் பலமுள்ள ஆவி இருக்கு. நீங்க மித்த எல்லாரும் பலவீனத்தோட தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சரியான தொடர்பு இல்ல. போன வாரம் அல்லேலூயா பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வந்தீங்க, இந்த வாரம் வந்திருக்கீங்க. அதுக்கு இடையில ஒரு நாளாகிலும் வேதத்தை எடுத்து வாசித்தீங்களா? அதுக்கு இடையில நீங்களும் தேவனோடு பேசுனீங்களா? தேவன்ட்ட உங்க பாரத்தை சொன்னீங்களா? உங்க வழிகளை நீங்க தேவன்ட்ட ஒப்பு கொடுத்தீங்களா? உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தீங்களா? உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்தீங்களா? சோதரர், நீங்க தேவனிடத்துல உங்க தேவையை சொன்னீங்களா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்டீங்களா? சோதரர், யாபேஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன், அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தா. ஆனா அவனும் என்ன செய்கிறான்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்னை துக்கத்தின் மகன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டு இருக்கிறாங்கப்பா. அல்லேலூயா. என் சகோதரர்கள் எல்லார் நடுவிலும் நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்? என்ன ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, என்ன ஆசீர்வதித்தீங்க, எல்லையை நீங்க என்ன செய்யணும்? பெரிதாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் அப்படியே செஞ்சாருங்க. நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கீங்களோ அதை கர்த்தர் நிச்சயமா தருவா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க தேவனோடு கூட நல்ல உறவுல நீங்க இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. நம்ம ஆண்டவர் நம்மை ஒரு நாள் குறுகி போக விடுகிறவர் அல்ல, குன்றி போக விடுகிறவர் அல்ல, தரித்திரப்பட செய்கிற தேவன் அல்ல, கடன் வாங்க வைக்கிற தேவன் அல்ல. நீ கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிறைய பேருக்கு கடன் கொடுக்கலாம் இஷ்டமே இல்லை. நான் கடன் தான் வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. கடன் வாங்காத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்றது எவ்வளவு நல்ல வார்த்தை. இந்த வார்த்தை யாராவது வெளியே சொல்லுவாங்களா? சர்ச்சுக்குள்ள தாங்க சொல்றோம், நீங்க கடன் வாங்க கூடாது, நீ சிறுமைப்படக்கூடாது. அல்லேலூயா. சோதரன், அப்போ அல்லேலூயா, தேவ பிள்ளை, இந்த வார்த்தை நீ விசுவாசிக்க 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 உன் வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமென். ஈசாக்கு விதை விதைத்தான், அல்லேலூயா, பலன் அடைந்தான். அதே போல சோதரம் அவனோடு கூட இருக்கிறார் என்று, தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று சத்துருக்கெல்லாம் கண்டார்களாம். பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க. அதே 26ல அந்த சத்துருக்கள், தூத்துப்பட்ட சத்துருக்கெல்லாம் அல்லேலூயா மறுபடியும் மூன்றாவது ஒரு துறவை தோன்றான். அதுக்கு அவன் ரெகபோத் என்று பெயரிடுறான். அந்த வசனத்தை மட்டும் வாசிருங்க. அதே 26ல வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினான், அவர்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை. 25 நான் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது தேவன் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நீங்க பழுகும்படிக்கு ஆண்டவர் இடம் உண்டாக்குகிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அதுக்கு பிறகு அவங்க வாக்குவாதம் பண்ணவே இல்லையா? அதுக்கு பிறகு என்ன செய்யல? வாக்குவாதம் பண்ணவே இல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். ஈசாக்கு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். அதனால அல்லேலூயா ஸ்தோத்திரம், வாக்குவாதம் பண்ணி பண்ணி பார்த்தாங்க, அவங்க தான் தோற்று போனாங்க. அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதத்தை தூற்று போட எண்ணினாங்க, பொறாமைப்பட்டாங்க. பொறாமைப்பட பட பட அவங்க தான் சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருக்கான். அல்லேலூயா. அதனால பார்க்கறாங்க, ஐயோ நம்ம எவ்வளவு தடுத்தாலும்,
எவ்வளவு அவனுடைய ஆசீர்வாதத்தை தூற்றுப்பட எண்ணினாலும் அல்லேலூயா இந்த ஈசாக்கு வர வர ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருக்கிறானே. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கணும். ஆமென். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கணும். இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நீ பலுகுவாய், நீ பலப்படுவாய். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிதான் யாக்கோபு வெறுமையாய், அல்லேலூயா ஸ்தோத்திரம், தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் வெறுமை வரும்போது அவனிடத்துல ஒன்றுமே இல்லை. அவன் வரும்போது வெறும் கோலோட தான் வந்தான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30:42. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இவ்விதமாய் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. ஹல்லேலூயா. சோ யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய லாபானுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஹல்லேலூயா 7 வருஷம் ஹல்லேலூயா சோதர அங்க வேலை செய்யறான். அப்படிதானா? 7 வருஷம் வேலை செய்யறான். அப்புறம் லேயால கட்டி கொடுக்குறாரு. கட்டி கொடுத்துட்டு அப்புறம் 7 வருஷம் என்ன செய்றாரு? ராகேலுக்காக வேலை செய்றாரு. இப்போ அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு ஹல்லேலூயா 6 வருஷம் வேலை, 20 வருஷம் என்ன செய்றாரு? அங்க வேலை செய்றாரு. வேலை செஞ்சுட்டு அப்பதான் யோசிக்கிறாரு, அல்ல இவ்வளவு நாளும் வேலை செஞ்சு என் பிரயாசம் எல்லாம் எங்க போகுது? லாபானுக்கு தான் போகுது. அப்படிதானா? வெறும் அல்லேலூயா சந்ததி பெருகுது. சந்ததி என்ன செய்யுது? பெருகுது. ஆனா ஆசீர்வாதம் பெருகல. உடனே இவன் கேட்கிறான், அல்லேலூயா நான் என்றைக்கு என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பது? என்றைக்கு குடும்பத்துக்கு சம்பாதிப்பதுன்னு சொல்லி கேட்டு லாபான்ட்ட கேட்கிறேன், எனக்கு சம்பளத்தை என்ன செய்யுங்க? கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ லாபான் சொல்றாரு, அல்லேலூயா அந்த நம்முடைய ஆடுகள்ல உனக்கு சம்பளம் என்னன்னா வரியும் புள்ளியுமான ஆடுகள் தான் உனக்கு. வரி புள்ளி உள்ளது என்ன எப்படி இருக்கும்? குறைவா தான் இருக்கும். ஒரு 10 ஆடு இருக்குன்னா அதுல ஒரு ஆடு தான் எப்படி இருக்கும்? வரி. ஆடு பார்த்தவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க முழிக்கிறத பார்த்தா ஆடே பார்க்காத மாதிரி இருக்கு. அல்லேலூயா சோதரம். வரி புள்ளியுமான ஆடு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். மற்ற கருப்பு நிற ஆடு இருக்கும், வெள்ளை நிற ஆடு இருக்கும், செவலை நிற ஆடு இருக்கும், இதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த வரி போட்ட ஆடுகள் வந்து புள்ளி புள்ளியா போடுற ஆடுகள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். உடனே அந்த லாபான் எவ்வளவு தந்திரவாதி தெரியுமா? அவன் என்ன செஞ்சான்? அதுதான் உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ உடனே இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்தார். என்ன ஐடியா கொடுத்தார் தெரியுமா? அல்லேலூயா ஒரு வாதும மரத்தின் அந்த தோள்கள் எல்லாம் உரித்து என்ன செய்யணும்? ஆடு பொழியும் போது தண்ணீர் குடிக்கும் போது அந்த அல்லேலூயா அந்த மரத்தின் அந்த இதெல்லாம் அந்த தண்ணிக்குள்ள கொண்டு போடுவான். இந்த ஆடுகள் எல்லாம் அந்த தண்ணியை குடிக்கும் போது அந்த ஆடுகள் எல்லாம் என்ன குட்டி போட்டுச்சு? வரியும் புள்ளியுமான குட்டிகளை போட்டுச்சு. உடனே அவனுக்கு சம்பளம் என்ன செஞ்சிச்சு? பெருகிருச்சு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை தருவார். ஆமென். நீ நல்ல ஜெபிக்க குடும்ப தலைவருக்கு நல்லா புரிந்துக்கோங்க. அல்லேலூயா நல்ல நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் தருவார். ஆமென். சோதரம் நல்ல ஞானத்தை கத்த தருவார். நீங்க செய்கிற தொழில எப்படி பெருகலாம், எப்படி அடுத்த அதை படிக்க நம்ம போகலாம் அப்படி நீ ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஜெபிக்கணும். யாக்கோபு ஜெபித்தான். அப்படிதானே? நான் போகிற இடத்துல என்ன செய்யணும்? உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தில் திரும்பி வர பண்ணுவீர். ஆனால் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை நான் கட்டுவேன் சொல்லி பொருத்தனை பண்ணி நல்லா ஜெபிக்கிறவனா இருந்தா ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார். அல்லேலூயா. சத்துரு வஞ்சிக்க எண்ணினான், சத்துருவனை ஏமாற்ற எண்ணினான், அவனுடைய சம்பளத்தை ஏமாற்ற எண்ணினான், அவனுடைய பிரயாசத்தை ஏமாற்ற எண்ணினான். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு நல்ல ஐடியா கொடுத்து என்ன ஐடியா கொடுத்தாரு? அந்த வாதும மரத்தின் தோடுகள், அதை வாசிங்க பாப்போம். பசியா இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும். அதெல்லாம் எவ்வளவு கடினம். அது கடினம் தெரியுமா? வாதும மரத்து தோலெல்லாம் உரிக்கிறது, பட்டையை உரிக்கிறது எல்லாம் எவ்வளவு கடினமா உழைச்சிருக்கிறான். ஆமென். தான் உரித்த கொப்புகளை
ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவது உண்டு, ஈனுவது உண்டு. ஆடுகள் அந்த கொம்புகளுக்கு முன்னாடி பொழிந்தபடியினால், குட்டிகளை போட்டபடியினால், அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை என்ன செய்தது? போட்டது. ஆமென். இப்போ அல்லேலூயா ஸ்தோத்திரம். குட்டி போடுற குட்டிலாம் எப்படிதான் வருது? வரியும் புள்ளியுமான குட்டி தான் வருது. ஸ்தோத்திரம். இவன் ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிச்சது, பழுக ஆரம்பித்தது. ஆமென் ஸ்தோத்திரம். சில நேரத்துல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மேல இருந்து உடனே கொட்டிட மாட்டாரு. உங்க கூரையை பிரிச்சு என்ன செய்ய மாட்டாரு? கொட்டிட மாட்டாரு. நீங்க கடினமா உழைக்கணும். கடினமா என்ன செய்யணும்? உழைக்கணும். தேவனிடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா, ஆசீர்வாதம் இந்த பூமியில இந்த நன்மங்கலத்துல நல்லா இருக்கிறதுக்கு அல்லேலூயா என்ன அல்லேலூயா எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நான் செய்கிற வேலையில ஆண்டவரே இனி என்ன செய்யணும்? எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நல்ல ஐடியாக்களை தருவார். ஆமென் சோதரம். நல்ல ஆலோசனைகளை கத்த தருவார். அதன்படி நீங்க செய்ய 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 ஆண்டவர் உங்களுக்கு அல்லேலூயா பெருக்கத்தை கத்த தருவார். ஆமென். பழுகும்படி ஆசீர்வாதம் பழுகும். ஆடு மாடுகள் பழுகும். அல்லேலூயா ஒட்டகங்கள் பழுகும். ஏராளமானவைகளாய் அல்லேலூயா மாற ஆரம்பித்தது. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அந்த அல்லேலூயா அவனுடைய வாழ்க்கையில லாபான் வந்து பார்க்கறான். எல்லா குட்டிகளும் எப்படிதான் இருக்குது? கலப்பு நிறமும் புள்ளி உள்ள குட்டியுமா ஈனி இருக்குது. ஐயோ, யாக்கோபுக்கு நிறைய ஆசீர்வாதம் போயிருச்சே. இப்போ அவன் என்ன செய்யறான்? அல்லேலூயா, அவனுக்கு கொஞ்சம் தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவன் பழுகி பெருகிறானே. மறுபடியும் அவன் என்ன செய்யறான்? மாத்துறான். அல்லேலூயா. இப்போ என்ன செய்ய? அல்லேலூயா, வரி புள்ளியுமான ஆடெல்லாம் என்னுடையதான் மாறட்டும். அல்லேலூயா சோதரம். சம்பளத்தை எப்படி மாத்துறான்? தந்திரமா என்ன செய்யறான்? மாத்துறான். அப்புறம் இவன் இந்த பட்டையை உரிக்கிறத நிறுத்திட்டான். பட்டையை உரிக்கிறத நிறுத்திட்டான். இப்ப என்ன ஆகுது? அந்த லாபானுக்கு சேர வேண்டிய கலர் நிற ஆடுகள் அல்லேலூயா அதிகமா இங்க பெருக ஆரம்பித்தது. உன் ஆசீர்வாதத்தை யார் தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, உன் பெருக்கத்தை யாரு தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்தின் நடுவிலே, உங்க சொந்த பந்தங்கள் நடுவிலே, இரத்த சம்பந்தமான உறவுகள் நடுவிலே, உங்க தெருக்களின் நடுவிலே, இந்த பட்டணத்துல தேவ பிள்ளையை ஆண்டவர் உன்னை உயர்த்தி பழுகி உன்னை ஆசீர்வாதமாய் அல்லேலூயா இந்த வருஷம் முடிவில நல்லா ஜெபிங்க. இந்த வருஷம் முடிவில அல்லேலூயா நல்ல பழுகி பெருகக்கூடிய நிலைமையில உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. கடன் என்கிற பேச்சே இருக்காது. ஆமென். மாப்பு செய்கிற தொட்டி அல்லேலூயா தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கும். களையத்துல எண்ணெய் நிரம்பி இருக்கும். எடுக்க எடுக்க என்ன செய்யாது? குறையாது. சகோதரிகள் என்ன செய்யணுமா? அல்லேலூயா ஒவ்வொரு மாதமும் உங்க அல்லேலூயா கிச்சன்ல போய் உங்க ஸ்டோர் ஜாமான்ல எல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யணும்? கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லனா ஸ்டோர் ஜாமான் வாங்கும் போது நீங்க தான் ஸ்டோர் ஜாமான்லாம் வாங்குற மாதிரி இல்லையே. அப்பப்ப போய் 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ அரிசி. இந்த தரித்திரம் மாறணும். இந்த தரித்திரம் என்ன செய்யணும்? மாறணும். ஆமென் ஸ்தோத்திரம். 50 மூடை 100 மூடை. முந்திலாம் 50 மூடை 100 மூடை தான். அப்பெல்லாம் 25 கிலோ சிப்பெல்லாம் கிடையாது. இப்பதான் 25 கிலோ சிப்பம். அதையாவது வாங்குங்களேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு வேண்டிய தேவையான அதில் உங்களுக்கு எப்ப சம்பளத்தை ஆண்டு தர்றாரோ அன்றைக்கே போய் நல்ல கணவன் மனைவி நல்ல கடைக்கு போய் அல்லேலூயா ஜெயச்சந்திரன் போங்க. அல்லேலூயா தாய் தகப்பனை மட்டும்தான் வாங்க முடியும். மீதி எல்லாம் வாங்கிடலாம். ஆமென். எல்லா பொருளும் அங்கேயே இருக்குது. நீங்க எங்கேயும் ஓட தேவையில்லை. எல்லாம் வச்சிருக்காங்க. வாங்கிட்டு வாங்க. எல்லாவற்றின் மேல கை வச்சு கணவனும் மனைவி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த மாதத்துல ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சம்பளத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ஜாமான்கள் எல்லாம் வாங்குவதற்கு உதவி செய்தீரே. இதை ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் அதை செய்கிறீங்க பாப்போம்? எத்தனை பேர் செய்றீங்க சொல்லுங்க பாப்போம். அப்படியே செய்றீங்களா? ஓகே. சரி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் அதை செய்யுங்க. ஆமென். அடுத்த மாசம் கொஞ்சம் குறைச்சி வாங்கி பாருங்க. அடுத்த மாசம் 1 கிலோ வாங்குறதுல 1/2 கிலோ வாங்குங்க. அந்த 1/2 கிலோ வாங்கி ஆண்டவர் இந்த 1/2 கிலோவில் இந்த மாசம் குடும்பம் நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்வாருங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா சோதரன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர்
பழுக பண்ணுவார். சில மாதங்கள்ல எல்லாம் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் ரொம்ப கையில பணமே இல்லை, ஆனா சோதரி எங்க வீட்டுல ஒரு நன்மையும் குறைபடலை. சோதர ஒரு நாளும் ஆண்டவர் குறைய வைக்கலங்க. யாரை கொண்டாகிலும் கர்த்தர் எதையாகிலும் செஞ்சுட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்னா நாங்க கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்க முகத்தை நாங்க நோக்கி பார்க்கல, கர்த்தருடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து கர்த்தர்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதுபோல கர்த்தர் உங்களையும் கனப்படுத்துவார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்களும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நல்ல ஜெபிங்க. இந்த மாதம் இந்த சம்பளத்தை வாங்கி ஆண்டவருக்கு ஒரு பகுதியை எடுத்து வச்சு இந்த மாதத்துல இவ்வளவு தான்ப்பா இருக்குது, இதுல என் குடும்பம் ஆசீர்வாதமா நடக்கணும், குறை இருக்க கூடாது, மிச்சம் எடுக்கக்கூடிய நிலைமையில என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அலையில ஒரு செலவும் வீணாகாது, ஒரு காசு வீணாகாது. ஒரு 10 பைசா டாக்டருக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. போன மாதம் முழுசும் டாக்டருக்கு கொடுத்தேன்னு சொல்லுங்க. சாலிலியா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயாவா. கொடுத்துட்டு தான் இருக்கீங்களோ? சரி, இந்த மாசத்துலயாவது அது ஸ்டாப் ஆகட்டும். ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, ஆஸ்பத்திரிக்கு பணம் போக கூடாது, வீணா என் பைசா ஒரு பணம் கூட செலவாக கூடாது, நீங்க என்ன ஆசீர்வாதமா நடத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னா கர்த்தர் அப்படியே நடத்துவா. கர்த்தர் உங்களை இப்ப இன்னும் பெருக பண்ணுவா. இந்த வருஷம் முடிவுல சகோதரிகிட்ட சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் முடிவுல ஒரு 10 பொன் நகையாவது எடுக்கணும். ஆமென். என்ன செய்யணும்? என்ன சிஸ்டர் நகை வாங்க சொல்றாங்க? வாங்குங்க. வாங்கினாதானே உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்க முடியும். வாங்குங்க. அல்லேலூயா. சோதர அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாங்குங்க. கர்த்தர் கேட்டா கொடுங்க, கேட்கலன்னா கொடுக்க வேண்டாம். ஆமென். சோதர நம்ம ஆண்டவருக்காய் கொடுக்கும் போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென். சோதர அந்த அப்படிலாம் நாங்க ஆசீர்வாதத்தை பெற்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா அல்லேலூயா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்பப்படணும். இந்த ஈசாக்கு அப்படி ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்டான். அல்லேலூயா. சத்துருக்கள் வந்து சொல்றாங்க, தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாங்க பார்த்தோம், இவ்வளவு தூர்த்து போடும் போது நீ வாக்குவாதம் பண்ணல, எங்களோட சண்டையிடல, எங்களோட நீங்க அல்லேலூயா மன கஷ்டப்படல, எங்களுக்கு அல்லேலூயா எங்களுக்கு ஒன்று நீ சேதம் செய்யல. அல்லேலூயா. அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் நல்லா மாறி இருக்குது. அதுபோல நாங்க தோன்ற இடத்துல எங்களுக்கு தண்ணி கிடைக்கல, உமக்கு மட்டும் தண்ணி கிடைக்குது. ஏன் அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் அல்லேலூயா ஈசாக்கோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதனால அவங்க சொல்றாங்க, அந்த 26 அதிகாரத்துல 26 வசனமா அதுல சொல்றாங்க, நாங்கள் உம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்றார்கள். வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. சோதர தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது உங்களை பழுகி அதை பெருக பண்ணி உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. சோதர ஆனா இன்றைக்கு அல்லேலூயா அது தேவ ஜனங்களுக்கு புரியல. பாருங்க, என்னாகமம் 22ல நம்ம வாசிக்கும் போது 22:6 அல்லேலூயா வாசிக்க 22:6ல வாசிக்கும் போது மோவாப் அல்லேலூயா பயந்து கலக்கமடைந்து வாசிங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோவாப் ராஜா சொல்ற, மீதியானி ராஜா சொல்றான், இவர்கள் என்னிலும், அங்க சொன்னா இவர்கள் பலத்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ராஜா. இந்த ராஜா சொல்றாரு, இந்த மோவாப் ராஜா சொல்றாரு, இவங்க என்ன செய்றாங்க, ஏராளமானவர்களா என்ன செய்றாங்க, பலத்து இருக்கிறாங்க, இவங்க பூமியின் விசாலத்தை மூடிடுவாங்க போல. சொற்ப ஜனங்களா இந்த ஜனங்கள் இவ்வளவு பழகி அல்லேலூயா பூமியை நிரப்புற அளவுக்கு அல்லேலூயா இவங்க பலத்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்றான். வாசிங்க. நீர் ஆசீர்வதிக்கிறவர் இல்லம்மா, அந்த வசனத்தை வாசி, நான் வாசிக்க சொன்ன வசனத்தை வாசி. 6 3 வாசிங்க. என்னாகும் 22:3. ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து
இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து மிதியானிய மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்வது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் மேய்ந்து போடுவோம் என்று சொல்லி இந்த மோவாப் ராஜா என்ன செய்யறான்? பயந்து, அல்லேலூயா, அவன் என்ன செய்ய சொல்றான்? அவங்கள சபிக்க சொல்றான். அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, சபிக்கணும். அவங்கள என்ன செய்யணும்? சபிக்கணும். அறிவேன், இனி நீ வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்கணும். ஸ்தோத்திரம். சத்துரு நினைக்கிறான், முதல்ல உங்களை சபிக்கணும், முறியடிக்கணும், உங்களை துரத்திடணும். அல்லேலூயா, சத்துருடைய என்ன எப்படி சத்துரு, அல்லேலூயா, தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருடைய என்ன எப்படின்னா, உங்களை முறியடிக்கணும், உங்களை சபிக்கணும், உங்களை துரத்தி விடணும், உங்களை இந்த பட்டணத்துல இருக்க விடாதபடி துரத்தி விடணும். சில நேரத்துல சில பக்கத்துல இருக்கிற ஆட்கள் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பான். எப்பண்டா இவன் போவான், எப்போ இவன் வீட்டை காலி பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த மோவாப் ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு கலக்கம் அடைகிறான். அல்லேலூயா, கலக்கம் அடைந்து சபிக்க கூடி பொறுத்துறான். அல்லேலூயா, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, அல்லேலூயா, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அதை ஒருத்தரும் திருப்ப முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். அல்ல என்று சொல்லி அந்த ஜனங்களுக்குள்ள அந்த ஜனங்களை சபிக்க சொன்ன ஆட்களுக்கு முன்னாடி சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்ல. உங்களுக்கு யார் உங்களை பொறாமையோட உங்களை அழிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய ராஜதந்திரங்கள்லாம் இருக்குது. அல்லேலூயா, சில காரியங்களெல்லாம் செய்ய நினைப்பாங்க, உங்களை சபிக்க நினைப்பாங்க, உங்களை முறியடிக்க நினைப்பாங்க, உங்களை துரத்தி விட நினைப்பாங்க. ஆனா அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் என்ன செய்வாரா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஜனங்களை, அல்லேலூயா, என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, நான் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அதே போல அவர்களுக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்குது. என்ன பலன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். எத்தனை இருக்கு அந்த பலன் வேணும்? அல்லேலூயா, உங்களை நீங்க பலப்படணும்ல, நீங்க பலப்படணும்னா உங்களுக்கு பலன் வேணும், அப்படிதானா? ஸ்தோத்திரம். அது எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் நல்ல பலனை தந்திருக்கிறா. சத்துருவே, உன்னை நான் ஜெயிப்பேன். சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றதுக்கே பயப்படுறீங்க. சத்துரு வந்துருவானோ, நான் சொன்ன சத்துரு என் மேல ஏறிக்குவானோ, என்னை மிதிச்சிருவானோ, சோதரா, அல்லேலூயா, என்னை மிதிக்குது அப்படிலாம் நீங்க சில நேரம் சொல்ல நானும் என்னைக்காவது சாத்தான் வந்து மிதிப்பான்னு பார்த்தா ஒரு நாளும் வரமாட்டேங்க. நீங்க சொல்றதுதான் நான் எனக்கு தெரியுது. சாந்தோர் மிதிப்பானா, அப்புறம் எழுச்சுவானா? சொல்லுங்க. உங்களை சாத்தா உங்களை என்ன செய்யறான்? மீச்சுவான். தள்ளி கட்டில தள்ளி விட்டுருவான் பிசாசு. நீங்க ரொம்ப அசந்து தூங்கி கீழே விழுந்துட்டீங்க. சாத்தாலாம் ஒன்னும் தள்ளல. அல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரன், உங்களுக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களை சபிக்கவும் முடியாது, முறியடிக்கவும் முடியாது, உங்களை துரத்தி விடவும் முடியாது. ஆமென். சோதரன், இந்த பட்டணத்திலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பட்டணத்திலே கர்த்தர் உங்களை பலக பண்ணுவார். இந்த பட்டணத்தில் அநேக கண்களுக்கு முன்பதாக உங்களை பலவான்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. சோதரன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உபாகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அல்லேலூயா, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அல்லேலூயா, அன்னாள் சொல்லும் போது சொல்றா, 1 சாமுவேல் 2:4 வாசிக்கும் போது, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாயில விசுவாச அறிக்கை வரும். அல்ல பலவான்களின் வில் முறிந்து போகும். பொல்லாத பிசாசானவன் கொண்டு வருகிற ஆயுதங்கள் எல்லாம் முறிந்து போகும். சோதர 1:8, உபாகம் 1:8, 1:28 வாசிங்க. நாம் எங்கே போகலாம்?
அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதில்கள் உள்ளவைகளுமாய் அங்கே கண்டோம் என்று சொன்னீர்கள். இது என்ன தெரியுமா? அல்லேலூயா. மோசே அல்லேலூயா வேவுக்காரர்களை கானான் தேசத்துக்குள்ள அனுப்புறாங்க. போய் அந்த தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது சோதரம் இவர்கள் நல்ல செய்தியை கொண்டு வருவார்கள் அனுப்பினாங்க. ஆனா இவங்க என்ன செய்தியை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா சோதரம் அல்லேலூயா என்னாகும் 13:28 இருந்து வாசிங்க. என்னாகும் 13:28 இருந்து வாசிங்க. 18 இருந்து வாசிங்க. 13:18 இருந்து வாசிங்க. தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பணவான்களோ நெடியவர்களோ சரி வேவு பார்க்க அனுப்பினாங்க. அப்புறம் 28 வாசிங்க. 20 அங்க இவங்க போய் நல்ல ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு 12 பேரை அனுப்புறாங்க. இந்த 12 பேரும் போயிட்டு வந்துட்டு சொல்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாங்க வெட்டுக்கிளி போல இருந்தோம். எப்படி இருந்தோம்? ஆண்டவர்களை பலவான்களாக்கி அனுப்பி இருக்கிறாரு. ஆனா இவங்களுடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்குது? அவங்களுக்கு அவங்க ராட்சதர்கள் போல இருக்கிறாங்க, பெரியவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு முன்னாடி நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னு சொல்லி அவிசுவாசத்தோட செய்தி கொண்டு வந்தாங்க. வாசிங்க. வாசி அதே வசனத்தை வாசி. வாசி. அங்க ஏனாக்கின் குமாரரை கண்டோம். வாசிங்க. வாசிங்க. அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மால கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அல்லேலூயா. ஒரு விசுவாச பிள்ளையுடைய வாயில அல்லேலூயா சத்துருக்களை பார்த்து சொல்லக்கூடாது, ஐயோ அவங்க பலத்து இருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்களே, அல்லேலூயா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு அவிசுவாசமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனா அதுல சோதரம் அல்லேலூயா காலேப் தான் சொல்றான், அல்லேலூயா நம்ம அவர்களை போய் எளிதா என்ன செஞ்சிடலாம்? ஜெயித்திடலாம். விசுவாசத்தோட சொல்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல நல்ல விசுவாசத்துல நீங்க பலப்படுங்க. ஆமென். சோ அவிசுவாசமான வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. நல்ல விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க உங்க வாயில. கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். இந்த அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த தரித்திரத்தை மாற்றுவார். இந்த கடன் பிரச்சனை ஆண்டவர் மாற்றுவார். என்ன ஆண்டவர் நல்ல கடன் கொடுக்கிற நிலைமையை மாற்றுவார். என் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல அநேக ஆயிரங்கள் அதிகமாய் அல்லேலூயா சம்பாதிக்க ஆண்டவர் பலன் தருவார். ஆண்டவர் நல்ல கிருபைகளை தருவார் என்று சொல்லி நல்ல விசுவாச அறிக்கையிடுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களை பார்த்து துன்மார்க்கரை பார்த்து உலகத்தாரை பார்த்து அப்படியே பார்த்து நீங்க சோர்ந்த அவிசுவாசமாவே இருக்காதீங்க. அல்லேலூயா. நாம அவர்களை பார்க்கிலும் பலவான்களாய் மாறுவோம். ஆமென். நாம அவர்களை விட ஆசீர்வாதமாய் மாறுவோம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை அல்லேலூயா பலுக பண்ணி பலவான்களாய் மாற்றுவார் என்று விசுவாச அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. சோதரம் நான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஏசாயா 41 அதிகாரம் அல்லேலூயா சோதரத்துல வாசிக்கும் 10 வசனத்துல வாசிக்கும் போது, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே. இந்த வசனத்தை நீங்க முழுதும் வாசிங்கன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாசிங்க. நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. பக்கத்துல நல்லா சொல்லுங்களேன், நல்லா சந்தோஷமா சொல்லுங்களேன். நீங்க பயப்படாதீங்க. இந்த 2வது மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவான். நிறைய சகாயம் உங்களை தேடி வரும், நிறைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே நம்ம சாரோன் ஃப்ளைட்ல போயிட்டு டூர்லாம் போயிட்டு வரதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாருங்க. சோதரம். ஹல்லேலூயா. அலைகளுக்கு சாரோன் நினைச்சு பார்த்துச்சா? சோதரம். வேலையில அவங்களே என்ன சொல்ற, நம்ம யாரு சிஸ்டர், உங்க பேர் என்ன, எஸ்தர், இவங்களெல்லாம் அல்லேலூயா பைசாவே இல்லாம என்ன சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு? நாங்க கூட என்ன ஃப்ளைட்ல போலாங்க. ஆண்டவர் உங்களை இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்க. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து நிறைய 2 வீலர் வருது, நிறைய காரியத்துக்கு நாங்க போய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆட்டோ, நம்ம ரேணுஸ்டர் புதிய ஆட்டோ வாங்குவது கர்த்தர் உதவி. இன்றைக்கு ஆராதனை முடிவில் ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுவதற்கு உதவி. ஆண்டவர் ஜனங்களை, தேவ பிள்ளைகளை, உங்களை ஆண்டவர் இந்த வருஷத்துல இடம் இல்லாதவர்கள் இடம் வாங்கும்படி கர்த்தர் உதவி. அல்லேலூயா சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லுங்க. ஆமென். சாரோன் அல்லேலூயா ஃப்ளைட்ல போனது மாத்திரம் இல்ல, இடம் வாங்குவது கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார் இந்த வருஷத்துல. ஆமென். சோதரம். இன்னும் இடம் வாங்குவீங்க, இன்னும் வீட்டை கட்டுவீங்க, இன்னும் அல்லேலூயா சோதரம். ஆண்டவர் நீங்க நினைப்பதற்கு மேலாக, நீங்க கேட்டுக்கொள்வதற்கு மேலாக ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல தருவார். ஆமென். சோதரம். உங்க விசுவாசம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பிள்ளையை தருவார். திருமண வயதுல காத்திருக்கிற, பல நாட்களாய் காத்திருக்க உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். உங்களுக்கு வாழ்க்கை துணை தேடி வரும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை தருவார். இந்த வருஷத்துல பல நன்மைகள், நீ நினைக்காத நன்மைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு தந்து உன்னை பலப்படுத்த என் தேவன் உண்மை உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அவர் அப்படியே செய்கிறவர். உன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். உன் இருதய வேண்டுதல்களை, விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். நீ நடாத, அல்லேலூயா, நீ வெட்டாத, நீ கட்டாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு தந்து இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். இவ்வளவு சொல்லும் போது தூங்குறீங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதத்தை கூறுறேன், இன்னும் ஒரு சிலர் தூங்கிக்கிட்டே இருக்காங்கப்பா. சோதரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அவமானப்படுவதில்லை. எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவர் உன் தலையை உயர்த்தி உன்னை அல்லேலூயா ஸ்தோத்திரம் வலுக பண்ணி உன்னை பலவான்களாய் மாற்றுகிற ஆண்டவர். அதே நேரத்தில் ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல நல்ல வாஞ்சியோடு நீ கர்த்தரை ஆராதிக்க தேவனை வாஞ்சியோடு தேடி வர நீ ஆவியில பலப்படுவாய். பரிசுத்த ஆவியானுடைய பலன் உன் மேல நிழலிடும். நீ பலப்படுவாய். நீ ஆவிக்குள்ள பலப்படணும், சரீர பிரகாரமாய் நீ பலப்படுவாய். அதே போல நீ ஆவிக்குரிய நிலைமையிலும் உன் ஜெப ஜீவியத்துல பலப்படணும், உன் விசுவாச ஜீவியத்துல பலப்படணும், உன் வேத வசனத்துல பலப்படணும், கர்த்தரை துதிக்கிறதுல பலப்படணும், கர்த்தரை ஆராதிக்கிறதுல பலப்படணும். அல்லேலூயா. ஒரு நாள் நீ ஆராதனைய மிஸ் பண்ண கூடாது. கர்த்தரை நல்லா ஆராதித்து பார். அல்லேலூயா. அந்த வாரம் முழுவதும் அநேக ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து பார். கர்த்தருக்கு ஹல்லேலூயா முதலிடத்தை நீ கொடுத்து பார். ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தி பலப்படுத்தி உங்களை பலுக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா.